ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யமிதா ஸ்டுடியோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் பெயிண்ட்ஸ். இது பேர் ஆர்டீஸா. இதில் ஆக்சுவலாக 60 ஷேட்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பெயிண்ட் வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தப்போ கூட ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து நான் இந்த பெயிண்ட்ஸை பற்றி என் மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது தான் என் மாமி சொன்னாங்க, எனக்கு இங்கே கிடைக்குது, நான் உனக்கு வாங்கி அமுச்சு விடுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் என் மாமிக்கும் என் மாமாவுக்கும் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இந்த பெயிண்ட்ஸ் வாங்கி அமுச்சதுக்காக. ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கிடச்சது வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ், yellows இருக்குது, ரெட்ஸ் இருக்குது, பிங்க்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போது நான் ஏதாச்சும் வரையணுன்னா கூட நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, ஏதாச்சும் இப்போ எனக்கு க்ரீன் வேணும், எனக்கு டார்க்கர் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் வேணும்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மிக்ஸ் பண்ணுற கலர்ஸும் சில டைம்ஸ் தீர்ந்து போயிடுமா, நான் திருப்பியும் ரீமிக்ஸிங் பண்ணுறப்போ எனக்கு அதே ஷேட் சில டைம்ஸ் வரவே வராது. ஸோ இப்போ அதை பற்றி நான் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா எல்லா கலர்ஸுமே எல்லா ஷேட்ஸுமே எனக்கு ரெடிலி அப்படியே இருக்குது. நான் ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து என் பேலட்டில் போட்டு நான் கேன்வஸில் பெயிண்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெட்டாலிக் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மெட்டாலிக் கலர்ஸ் இருக்குங்க. இதில் கிரே இருக்குது, சில்வர் இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது, அப்புறம் டீப் ப்ரவுன் இருக்குது. ஐ திங்க் லைக் தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் இந்த பெயிண்ட்ஸில். ஸோ எனக்கு 60 ஷேட்ஸ் ஆஃப் ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வாங்கினது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதோட வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதில் குட்டி குட்டி அழகாக இருக்குது இந்த டியூப்ஸ் எல்லாம் பார்க்குறாச்சு பாருங்க. நான் ஓப்பன் பண்ணுறப்பயே எனக்கு வந்து லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வெரி பிக் ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். இந்த டியூப்ஸ் எல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேறு இருந்துச்சா. ஸோ அதில் இருந்து ஐ திங்க் லைக் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இதுக்கு. அதுலேயும் இதில் இன்னொன்று என்னென்னா, இது நம்மளுக்கு 2 ஸ்கேன் கோட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கேன் கோட் வந்து இப்போ நான் திருப்பியும் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் போடணுன்னா எனக்கு அதில் 20% ஆஃபர் கிடைக்கும். அதே டைம் வந்து இன்னொரு கோடில் எப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ப்ரஷ் டெக்னிக்ஸ் தெரியணுமா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியணுமா, ஐ திங்க் அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ளாக் போய் பார்த்தா இட் வாஸ் ஃபேன்டபிளஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. அதுலேயும் இதில் வந்து எனக்கு ரொம்ப பார்த்ததுல ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். என்னன்னா, இந்த பெயிண்ட்ஸ்க்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து பெயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, எனக்கு இந்த பெயிண்ட் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் நிச்சயமாக இந்த பெயிண்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புது பெயிண்ட்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க அவங்களே. ஐ திங்க் தட்ஸ் லைக் பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் நான் பெயிண்ட்ஸ்லேயே கேள்விப்பட்ட வரைக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நான் எந்த கடையிலையுமே எனக்கு இந்த பெயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, அப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி யாருமே ரிட்டர்ன் பண்ணதில்லை. ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய கடையில் போனால் இப்போ எதாவது ரிட்டர்ன் பண்ணோன்னா பேக்கேஜிங்கே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு எந்த கடையுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னதே கிடையாது நம்மளுக்கு. ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் இந்த பெயிண்ட்ஸில். நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா நான் நிச்சயமாக அந்த பெயிண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் லைக் த பெஸ்ட் பார்ட் இந்த பெயிண்ட்ஸ்லேயே.
ஸோ நான் இன்னொரு வீடியோ கூட இந்த பெயிண்ட்ஸ் எப்படி நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ண முடியும் கேன்வஸில் நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக நான் போட்டே ஆகுவேன். பிகாஸ் ஐ திங்க் இந்த பெயிண்ட்ஸ் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக வேறு இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கே வந்து யூஸ்வலாக பெயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குமா. ஸோ இது டியூப்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக வேறு இருக்கா. ஸோ அது பார்க்கும்போது எனக்கே வந்து நம்ம இன்னும் நல்லா வரையணும் அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே. அதோடு இதில் வந்து இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் நான் டாக்ஸிக். சில டைம்ஸ் நான் பெயிண்ட் வாங்கும்போது எனக்கு அந்த பெயிண்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த பெயிண்ட் ஸ்மெல் பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும், பட் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் வந்து அவ்வளோ நாஸ்டால்ஜிக்காலாம் கிடையவே கிடையாது. அதோடு இது நான் டாக்ஸிக். நான் இதை பற்றி கவலையே எதுவுமே பட தேவையில்லை. கையிலலாம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைக் ரொம்ப ஃபென்டாபிளஸ் பெயிண்ட்ஸ், வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி இந்த பெயிண்ட்ஸ். 60 ஷேட்ஸ் வந்து இட்ஸ் லைக் நான் வரைக்கும் 60 ஷேட்ஸ் வாங்கினதே கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் பையிங். ஆல் கிரெடிட் கோஸ் டு மை மாமி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஸோ ஃபேபுலஸ். ஐம் ஸோ ஹாப்பி ஐ காட் தீஸ் பெயிண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்க்க போனால். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சேனலில் நான் நிறைய ஆர்ட் வீடியோஸ், ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ கைஸ்.